சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னைக்கு அப்பா செய்ய காத்துட்டு இருக்காரு. அப்படியா? அது என்ன பார்க்கலாம் அவ்வியத்தவாணிங்களா? ஆமா, பவர்ஃபுல் முரளியா இருக்குது இன்னைக்கு. செம பவர்ஃபுல். ராஜாவே நம்மள மாத்திட்டாரு, சுயராஜ்ய அதிகாரியா மாத்திட்டாரு. யார் இப்படி சுயராஜ்ய அதிகாரிகளா இங்க வாழ்றீங்களோ சங்கம யுகத்துல, அவங்க கண்டிப்பா விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறிடுவீங்க. எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காந்துருவீங்க. அப்படிப்பட்ட ராஜாக்களை தான் நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர். ஓகே, 11/8/2024 அவ்யக்த பாப்தாதா மதுபன் லிஞ்சு பாபா பாப்தாதாவோட அவ்யக்தவாணி என்னன்னா, பாபா ஓம் சாந்தி சொல்றாரு, காலத்துக்கேற்ப ரிவைஸ் டேட் வந்து 4/2/2001. ஆமா, இந்த டேட் என்ன அப்படின்னா என்ன முரளின்றத இங்க ஆரம்பத்திலே சொல்லிடலாம். குஜராத்ல எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா 2001ல, ஜனவரி 26 கரெக்டா ரிபப்ளிக் டே அன்னைக்கு குஜராத்ல எர்த்குவேக் வந்துச்சு. அப்ப வந்த எர்த்குவேக் ஆகி ஒரு வாரம் கழிச்சு பாப்தாதா வந்து அங்க மதுபன்ல வந்து சொன்ன முரளி, குஜராத்ல நடந்த சம்பவம் எப்படி இருக்குது, அத பார்த்து குழந்தைங்க பயந்துட்டீங்களா, நீங்க எப்படி உங்க மனநிலை இருக்குது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லுவாரு. ஏன்னா அதுல அதேத்தவணையில குஜராத் எர்த்குவேக்னு மென்ஷன் பண்ணல, அதனால நான் முன்னாடியே சொல்றேன். எல்லாரும் அந்த எர்த்குவேக் நடந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த முரளியை படிக்கணும், அதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த எர்த்குவேக் நடக்கும்போது 21 டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா இதா இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மொத்தமா டோட்டலா ஒரு 3 லட்சம் கட்டடம் தரமட்டமா இருக்குது, 7 லட்சம் கட்டடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 20,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க, 1,60,000 பேர்கிட்ட காயமடைஞ்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எர்த்குவேக் அந்த குஜராத்ல நடந்துச்சு. அவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்துச்சு. அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிதான் அப்பா இந்த முரளிய சொல்றாரு. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த முரளியை படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க ஆரம்பிங்க சிஸ்டர். காலத்துக்கேற்ப ஒரு சுயராஜ்ய அதிகாரியாகி துரித கதியில் உங்களின் ஆன்மீக வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். ஹெட்லைன்ன்றத, காலத்துக்கேற்ப சுயராஜ்ய அதிகாரியாகி துரித கதியில் உங்களின் ஆன்மீக வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொல்றாரு. இந்த காலம் அப்படிப்பட்ட நேரமா இருக்குது, அதுக்கு நீங்க தயாராகி உங்களுடைய சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து உங்ககிட்ட இருக்க ஆன்மீக சாதனங்கள் இருக்கு இல்லையா, அமைதி, அன்பு, சக்தி, திருப்தி, இதெல்லாம் ஆன்மீக சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சக்திகள், ஞானம், குணம், சக்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. இன்று பாப்தாதா உலகம் முழுவதும் உள்ள தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்க்கிறார். ஒவ்வொருவரும் சுயராஜ்ய உரிமை உள்ளவராக, தூய்மை ஒளிகிரீடத்தை அணிந்தவராக, சகல உரிமைகளை கொண்டிருக்கும் விழிப்புணர்வு திலகத்தை அணிந்தவராக, தனது நெற்றியின் மையத்தில் தனது அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நீங்கள் சுயராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் அனுபவம் செய்யும் அளவுக்கு, அதற்கேற்ப நீங்கள் எதிர்காலத்திலும் உலக ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் பெறுவீர்கள். நான் யார், அத்துடன் எனது எதிர்காலம் என்ன? இந்த வேளையில் உங்களின் சுயராஜ்ய ஸ்திதியினால் உங்கள் ஒவ்வொருவராலும் இதை நீங்களே பார்க்க முடியும். இது ஒரு பேராகிராஃப் பிரதர். ஆமா, என்ன சொல்றேன் அப்படின்னா, சுயராஜ்ய அதிகாரிகளா நான் பாக்குறேன். எப்படிப்பட்ட அதிகாரிகள்னு சொல்றாரு பாருங்க. தூய்மையின் கிரீடம், ஒளி கிரீடம், 2 கிரீடத்தையும் வச்சிருக்கவங்கள பாக்குறேன். நினைவின் அதிகாரம் வச்சிருக்கவங்கள நான் பாக்குறேன். கூடவே பூர்வ மத்திய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க குழந்தைங்கள பாக்குறேன். இப்படிப்பட்டவங்கள தான் பார்க்க விரும்புறேன். இப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரிகள் தான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வரப்போறாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகள் எந்த நிலையில இருக்கீங்க நீங்க அப்படின்றத கேட்கிறாரு. நீங்க எந்த அளவுக்கு நான் யார் அப்படிங்கிற அந்த ஸ்திதியில இருக்கீங்களா, உங்களுடைய பதவி நாளைக்கு எப்படி வரும், நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா எந்த போஸ்டுக்கு போவீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு அந்த பேராகிராஃப்ல.
ஓகேங்க பிரதர். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நிலையான சுயராஜ்ய ஸ்திதியை பார்த்தார். நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும், ஒரு லௌகீக அல்லது அலௌகிக பணியை செய்யும் போதும், எவ்வளவு காலத்திற்கும் எத்தனை சதவீதமும் நீங்கள் சுயராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் கொண்டிருப்பராக இருப்பதை சதா அனுபவம் செய்வீர்கள். பல குழந்தைகள் தமது சுயராஜ்யத்தை தமது எண்ணங்களின் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் சகல உரிமைகளும் கொண்டதோர் ஆத்துமா, இதை உங்களின் எண்ணங்களில் கொண்டிருக்கும் போது கொண்டிருப்பது ஒரு விஷயம், நான் இதுதான் என்று மீண்டும் மீண்டும் உங்களின் விழிப்புணர்வை புத்துணர்ச்சி ஆக்குதல். மற்றது உங்களை சகல சக்திகளையும் கொண்டிருக்கும் ரூபமாக அனுபவம் செய்து உங்களின் பணியாட்களான புலன்களை உங்களின் ஒத்துழைக்கும் சகபாடிகளான மனம், புத்தி, சமஸ்காரங்களையும் ஆட்சி செய்து அவற்றை செயல்பட செய்யும் அதிகாரத்தை கொண்டிருத்தல். ஒவ்வொரு கணமும் பாப்தாதா உங்களை ஸ்ரீமத் கேற்ப அசைய செய்கிறார் என்ற குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் அனுபவம் செய்வதாகும். அதனால் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீமத் கேற்ப இயங்குகிறீர்கள். எல்லோரையும் இயங்க வைக்கும் ஒரே ஒருவர் உங்களையும் இயங்க வைக்கிறார். எனவே இயங்குகின்ற நீங்களும் அதற்கேற்ப இயங்குகிறீர்கள். சுயராஜ்ய ஆத்மாக்களே, உங்களின் புலன்கள், அதாவது உங்களின் பணியாட்கள், உங்கள் மனமும், அதாவது பணியாட்களும் உங்களோட மனங்களும் புத்திகளும் சமஸ்காரங்களும் என்ற உங்களின் ஒத்துழைக்கும் சகபாடிகளும் இந்த முறையில் உங்கள் கட்டளைக்கேற்ப செயல்படுகிறார்களா? அவை உங்களின் கட்டளைப்படி நடக்கிறதா? அவை எல்லாமே செயல்படுகிறதா? புலன்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ ஏதாவது விஷமத்தனமான விளையாட்டுகளை காட்டவில்லையே? உங்களின் ராஜ்யம் மிக சரியாகவும் அன்பாகவும் நீதியாகவும் இயங்குகிறதா? சட்டத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் பதிலாக அது மிகச் சரியாக அன்பாகவும் நீதியாகவும் இயங்குகிறதா? ஏதாவது விவாதங்கள் ஏற்படுகிறதா? எனது கை, எனது சமஸ்காரங்கள், எனது புத்தி, எனது மனம் என நீங்கள் சொல்வதனால் உங்களுடையதின் மீது உங்களுக்கு சகல உரிமைகள் உள்ளதுதானே? அல்லது சில வேளைகளில் உங்களின் மீது உரிமை உள்ளதாக இருப்பதாகவும், சில வேளைகளில் உங்களுடையதில் நீங்கள் உரிமை உள்ளராகவும் இருக்கிறீர்களா? சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, காலத்துக்கேற்ப இப்போ உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் நிலையாகவும் லேசாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போது மட்டுமே உங்களால் அனைத்து ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து விரைவாக முக்தி அல்லது ஜீவன் முக்திக்கான உரிமையை பெற செய்ய முடியும் கேட்கிறார் பாபா. ஆமா, புலன்கள் அப்படின்னு சொன்னதுக்கு சுயராஜ்ய அதிகாரிகள் விளக்கம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 5 கர்மேந்திரியங்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல். இது 5 கர்மேந்திரியங்கள். இது ஸ்தூல இந்திரியங்கள். அது கூட சூட்சும இந்திரியங்களான மனம், புத்தி, சம்ஸ்காரம். இததான் சகயோகிகள்னு சொல்றாரு. இதுங்களுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கவங்க நீங்க யாரு? ஆத்மா அப்படிங்கிறதுதான். இந்த நிலையில இருக்கவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. இப்படிப்பட்ட அந்த சுயராஜ்ய அதிகாரிக்கு அடிபணிஞ்சு இந்த இந்திரியங்கள், ஸ்தூல இந்திரியங்களும் சூட்சும இந்திரியங்களும் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குதா, லா அண்ட் ஆர்டர் படி இந்த கர்மேந்திரியங்கள் நடக்குதா, அதான் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடக்குதா? இது கண்ணுக்கு ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு, வார்த்தைக்கு ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு இல்லையாப்பா. மனம், புத்தி இப்படித்தான் இயங்கணும், காது இந்த விஷயத்தை கேட்கணும், இந்த கேட்க கூடாது அப்படின்றத கர்மேந்திரியங்களுக்கான ஸ்ரீமத் எல்லாம் கொடுத்திருக்காரு இல்லையா? அதுபடி இயங்குதா இல்ல அது உங்களை இயக்குதா, நீங்க அதை இயக்குறீங்களா அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. லா அண்ட் ஆர்டர் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒழுக்கமுடையதா லா அண்ட் ஆர்டர். அதுவும் எப்படிப்பட்ட லா அண்ட் ஆர்டர்னா அன்பு, லா ஆஃப் லவ் அப்படிங்கிற அந்த விதிக்கு கட்டுப்பட்டு நடக்குதா அப்படிங்கிறத கேட்கிறாரு. இதுதான் ஸ்ரீமத் படி நடக்குதா? இப்படிப்பட்ட அதிகாரிகள் தானே நீங்க அப்படின்றாரு.
அதாவது இப்படி இருந்தா மட்டும் நம்ம வந்து சீக்கிரமா எல்லா அந்த ஆத்மாக்களை தந்தையிடம் இருந்து முக்தி ஜீவன் முக்திக்கு உரிமை வந்து பெற செய்ய முடியும்ன்ற. ஆமா, என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்திதியில இருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தோ இல்லாட்டினா நம்ம கொடுக்கக்கூடிய சக்திகளாலேயோ நம்மளுடைய உள்நுறவின் வைப்ரேஷன்ஸ்னாலையும் முக்தி ஜீவன் முக்தி இரண்டாம் மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்காகவாவது நீங்க கண்டிப்பா இந்த ஸ்திதியில இருந்தாகணும் அப்படிங்கறத சொல்றாரு. இப்போது காலத்தின் அழைப்பு மிக துரிதமாகவும் எல்லையற்றதாகவும் உள்ளது. காலத்தோட அழைப்பு துரிதமா எல்லையற்றதா இருக்கு. நீங்க இப்போ பார்த்ததும் கேட்டதும் சிறியதொரு ஒத்திகை. நீங்கள் ஒரே தடவையில் எல்லையற்ற திட்டத்தை பார்த்தீர்கள் தானே? கூக்குரலிடம் போதும் எல்லையற்றதாக இருந்தது, மரணமும் எல்லையற்றதாக இருந்தது. அவ்வாறு இறப்பவர்களுடன் கூடவே உயிருடன் இருப்பவர்களும் விரக்தியால் இறக்கிறார்கள். இத்தகைய வேளையில் சுயராஜ்ய அதிகாரியான உங்களின் கடமை என்ன? இதை சோதியுங்கள். உதாரணமாக பௌதீக சூழ்நிலைகளுக்காக பூகம்பம் ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும், பௌதீக சூழ்நிலைக்காக பூகம்பம் ஏற்படும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, புயல்கள் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்றும், தீப்பிடிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உங்களுக்கு காட்டுகிறார்கள். அதேபோல் மேன்மையான ஆத்மாக்களான உங்களிடம் உள்ள பல வசதிகளும் சகல சக்திகளும் யோக சக்தி, அன்பு காந்தம் என்பவை இத்தகைய வேளையில் தயாராக இருக்கிறதா? உங்களிடம் சகல சக்திகளும் உள்ளதா? ஒருவருக்கு அமைதி சக்தி தேவைப்படும் போது நீங்கள் அவருக்கு வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர் திருப்தி அடைவாரா? உதாரணமாக ஒருவருக்கு தண்ணீர் தேவையாக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் 36 வகையான உணவு பதார்த்தங்கள் கொடுத்தால் அவர் எப்படி திருப்தி அடைவாரான்னு கேட்கிறார். அதனால் சரீரமற்றவர் ஆகுவது மட்டும் இல்லாம என்றும் தயாராக இருங்க. நீங்கள் எப்படியும் அப்படியாகத்தான் போகிறீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் சுயராஜ்யத்தினாலும் எவ்வாறாக இருந்தாலும் உங்கள் சுயராஜ்யத்தினால் இறைவனிடமிருந்து ஆஸ்தியாக நீங்கள் பெற்ற வசதிகள் எல்லாவற்றுடன் நீங்கள் என்றும் தயாராக இருக்கிறீர்களா? செய்திகளில் நீங்கள் கேட்பதை போல் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுக்கு தேவையான இயந்திரங்கள் வந்தால் மட்டுமே தம்மால் அவற்றை பயன்படுத்த முடியும் என அவர்கள் சொல்வதை போல இல்லைதான் கேட்கிறார் பாபா. வசதிகள் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாதனங்களை சொல்றாரு அப்பா. ஸ்தூல சாதனங்கள் எப்படி பூகம்பம் வந்தா அதுக்கு தேவையான அந்த கட்டடங்கள்லாம் சரிஞ்சிருக்கும், அதை தூக்கி போறதுக்கு ஜேசிபி மிஷின் எல்லாம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி இயந்திரங்கள் அது தேவைப்படும் அப்படின்னு சேஃப்டி ஆபீசர்லாம், ஃபயர் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? அதை சொல்றாரு. இப்படிப்பட்ட சாதனங்கள்லாம் உங்களுக்கு வேணும். இப்ப தீ ஏற்பட்டுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு இந்த ஃபயர் சர்வீஸ் அந்த தண்ணி வண்டி வேணும் இல்லையா? வாட்டர் டேங்க்ல வந்து ஃபில் பண்ணி தண்ணி அடிப்பாங்க இல்லையா தீ அணைக்கிறதுக்கு. அந்த மாதிரி பூகம்பம் வந்தாலோ இந்த சுனாமி வந்தாலோ இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சாலோ இதுக்கெல்லாம் ஸ்தூல சாதனங்கள் வச்சிருக்காங்க இல்லையா? அது போல ஆன்மீக குழந்தைகளான உங்க சுயராஜ்ய அதிகாரிகளான உங்ககிட்ட என்ன சாதனம் இருக்குதுன்னு கேக்குறாரு. உங்ககிட்ட என்ன சாதனம் இருக்குதுன்னா சர்வ சக்திகள் அப்படிங்கிற சாதனம் இருக்குது, யோக சக்தி யோக பலம்ங்கிற சாதனம் இருக்குது, அன்பு காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்படிப்பட்ட சக்திகள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் அவங்க எப்படி அந்த ஸ்தூல சாதனங்களை பயன்படுத்தி அந்த பேரிடரை சரி பண்ண முயற்சி செய்யறாங்களோ அது போல நீங்களும் இந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி மற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி கொடுக்கணும், சாந்தி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதத்தான் உதாரணமா எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தவங்களுக்கு நல்லா பசிக்குது, அவங்களுக்கு போய் நல்லா தண்ணி தவிக்குது, அந்த நேரம் போய் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 36 வகையான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி அதை விரும்புவாங்க? தண்ணி தவிக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்தாதானே திருப்தி ஆவாங்க. அது போல அமைதியா இருக்கவங்களுக்கு நீங்க அமைதி சக்தியை கொடுத்தாதான் திருப்தி ஆவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க தூய்மையா இருக்கணும்,
மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற சக்தியெல்லாம் நம்ம காசு மூலமா கொடுத்தா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க இல்லையா? அமைதி வேணுங்கிறவங்களுக்கு அமைதி கொடுத்தாலும் திருப்தி ஆவாங்க. அது போல எந்த நேரத்துல எந்த சக்திய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த சிஸ்டர், அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியணும் அந்த டைம். ஆமா ஆமா, அது தெரிஞ்சதுன்னா நம்ம அதுதான் சுயராஜ்ய அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம அந்த நிலையில இருக்கும் போது தெரியும் இல்லையா? அதான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா? இரும்பு குண்டு பொறி உருண்டைக்கும் வெயிட்லெஸ் தெரியும் இல்லையா? அவங்க சுமையோட இருக்காங்க, நம்ம சுமை இல்லாம இருக்கோம்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கறது அந்த இறுதி நிலையில தெரியும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. வசதிகள் என்றும் தயாராக இல்லை என்பதே அதன் அர்த்தம், அப்படித்தானே? அதாவது உங்களுக்கு எதுல இல்ல அந்த மிஷின் தான், அந்த மிஷினரிஸ் ஆரம்பிக்கிறீங்களா? அதுதான் அதுல சொல்ல வருவார் அப்படின்னா, இப்ப ஃபாரின்ஸ் எல்லாம் வந்து அந்த பேரிடர் நடந்தப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க வசதிகள்லாம் இல்ல. இந்த கட்டடங்களை நகர்த்துறதுக்கு இதுக்கெல்லாம் மிஷின்ஸ் வேணும் இல்லையா? ஜேசிபி, அந்த பெரிய பெரிய மிஷின் இயந்திரங்கள்லாம் வேணும் இல்லையா? திடீர்னு எர்த்குவேக் நடந்த உடனே அதை அப்புறப்படுத்துறதுக்கு வேணும் இல்லையா? அந்த மாதிரி சாதனங்கள்லாம் அப்ப இந்தியால இல்ல. இந்தியால இல்லாம போயிருக்கு. அத ஃபாரின்ல இருந்து கொண்டுட்டு வந்து இங்க மிஷின் இறக்கி அப்புறமேல இதெல்லாம் கிளீன் பண்ணாங்க, அப்புறப்படுத்தினாங்க. அந்த மாதிரி இல்லதானேன்னு சொல்ல வர்றாரு. அந்த பாயிண்ட் தான் வாசிங்க. சரி. அதாவது உங்களுக்கு தேவையான போது உங்களால் சகல வசதிகளையும் பயன்படுத்த முடியவில்லை, அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதோட முடியுது. அதான் இந்த பேராகிராஃப். உங்களுக்கு தேவையான போது உங்களால் சகல வசதிகளையும் பயன்படுத்த முடியவில்லை, அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஓகே பிரதர், இத சொல்றீங்களா? இது ஒண்ணும் இல்லையா பிரதர்? அதுல ஒண்ணும் இல்ல சிஸ்டர், அந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. அந்த கொண்டுட்டு வந்திருந்தாங்க, அதை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சாதனங்கள் இல்லாம போயிருச்சு. அந்த சாதனங்களை கொண்டுட்டு வந்துதான் அந்த இத அப்புறப்படுத்தினாங்க. அது போல உங்ககிட்டயும் இப்ப இந்த மாதிரி சாதனங்கள், சர்வ சக்திகள்ங்கிற சாதனம், யோக பலம்ங்கிற சாதனம், அன்புங்கிற சாதனம், இதெல்லாம் வச்சிருக்கணும். நீங்க தேவைப்படுற நேரத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அங்க எப்படி சாதனம் அந்த நேரத்துக்கு இல்லாம போயிருச்சோ, அது போல உங்க முன்னாடி ஏதாவது ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா அதை திருப்திப்படுத்துற அளவுக்கு உங்ககிட்ட அமைதி சக்தி இருக்குதான்னு பாத்துக்கோங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாரப்பா. ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு, ஓ உலக உபகாரிகளே, உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களே, உங்களின் வசதிகள் எல்லாமே என்றும் தயாராக இருக்கிறதா? உங்களின் சக்திகள் எல்லாம் உங்களின் கட்டளைப்படி நடக்கிறதா? நீங்கள் ஒரு கட்டளை போட்டதும், அதாவது உங்களின் தீர்மானிக்கும் சக்திக்கு கட்டளை இட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்ட உடனே உங்களை தீர்மானிக்கும் சக்தி ஒரு வினாடிக்கும் குறைந்த நேரத்துல உங்கள் முன்னால் தோன்றுகிறதா? சகல உரிமைகளையும் கொண்டுள்ள சுயராஜ்ய அதிகாரிக்கு முன்னால் தோன்றுகிறதா? எல்லாமே இத்தகைய ஒழுங்குமுறைக்கேற்ப இருக்கின்றதா? அல்லது உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நிமிடம் எடுக்கிறதா? அதற்கு பின்பே உங்களால் மற்றவருக்கு தானம் செய்ய முடிகிறதா? மற்றவருக்கு அந்த வேளையில் தேவைப்படுவதை உங்களால் தானம் செய்ய முடியாவிட்டால் என்ன நடக்கும்? குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் உங்களின் இதயங்களில் இந்த எண்ணம் உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பல விஷயங்கள் நடக்கும். இது ஒரு ஒத்திகை என உங்களுக்கு இப்போது சொல்லப்படுகிறது. இது 6 மாதங்களுக்கான ஆயத்திற்காக அடிக்கப்பட்ட சிறியதொரு மணியே. இன்னமும் பெரிய மணி அடிக்கவே இல்லை. முதலில் பெரிய மணி அடிக்கும், அதன் பின்னர் சங்கங்கள்னு போட்டிருக்கின்றது, முரசங்கள் அடிக்கும். நீங்கள் பயப்படுவீர்களா? கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி சொரூபமாக இருக்கும் ஆத்மாக்களோட ரூபம் எப்படி சித்தரிக்கப்படுகிறது? சக்தி ரூபத்தில் பாண்டவர்களின் ரூபமும் சக்திகளின் ரூபமும் அடங்கியிருக்கிறது.
சில சக்திகளுக்கு 4 கரங்கள், சில சக்திக்கு 6 கரங்கள், சிலருக்கு 8 கரங்கள், 16 கரங்கள் காட்டப்படுகிறது. அவர்களை சாதாரணமானவராக காட்டுவதில்லை. இந்த கரங்கள் சகல சக்திகளின் சின்னமாகும். ஆகவே சர்வ சக்திவானிடமிருந்து நீங்கள் பெற்ற சகல சக்திகளும் வெளிப்பட செய்யுங்கள். காலம் வரும்போது அவை வெளிப்படும் என நினைக்காதீர்கள். ஆனால் வெவ்வேறு சக்திகளையும் நாள் முழுவதும் பயன்படுத்தி பாருங்கள். எந்த அளவுக்கு அனைத்திலும் முதல் பயிற்சியை, அதாவது சுயராஜ்ய அதிகாரி என்பதை நீங்கள் உங்களின் செயல்களில் நடைமுறைப்படுத்தினீர்கள். நான் ஒரு ஆத்மா, எப்படியும் ஒரு அதிபதி. நான் ஒரு ஆத்மா, எப்படியும் நான் ஒரு அதிபதி என்பது இல்லை. ஆனால் ஓர் அதிபதியாக இருந்து கட்டளையிடுங்கள். ஒவ்வொரு புலனுக்கும் தமது அரசனான உங்களின் மீது அன்புடனும் சட்டத்துக்கேற்ப செயல்படுகிறதா என சோதியுங்கள். மண்மனாபவ ஆகுவதற்கான கட்டளை நீங்கள் கொடுத்து உங்களின் மனம் எதிர்மறையான மற்றும் வீணான எண்ணங்களை நோக்கி செல்லுமாறு இருந்தால் அதை அன்பும் சட்டமும் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் இனிமை சொரூபம் ஆக வேண்டும் என நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள். ஆனால் பிரச்சனைகளாலும் இக்கட்டான சூழ்நிலையாலும் பயங்கரமான கோபம் இல்லாவிட்டாலும் சூட்சமமான விசை அல்லது எரிச்சல் அடைதல் காணப்பட்டால் இது ஒழுங்குமுறை ஆகுமா? இது ஒழுங்குமுறையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாருங்க. ஆமா, சுயராஜ்ய அதிகாரிகள் அப்படின்னா எப்படி உங்க தேவி தேவதைகள் சிலையெல்லாம் காமிச்சிருக்காங்க. சிலருக்கு 4 கை உடையவரா காமிச்சிருக்காங்க, சிலருக்கு 6 கை உடையவரா, 8 கை உடையவரா, 16 கை உடையவர்களா காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சித்திரங்களை உருவாக்கியிருக்காங்க சக்தி ஸ்வரூபமா அப்படின்னா, அவ்வளவு சக்திகளும் சர்வ சக்திவான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. அத ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்துல நீங்க கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரிகள் தான் நீங்க. உங்களுடைய நினைவு சின்னம் தான் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படித்தான் இருக்கணும். நாம எப்ப யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுக்கணும். இப்ப நாம ஒரு கட்டளை இடுறோம். எப்படி கட்டளை இடுறோம்? அமைதி சக்தியை வான் கூப்பிட்டா கோவம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அத சொல்ல முடியாது இல்லையா? நம்ம கட்டளைப்படி நம்மளுடைய அதிகாரம் நடக்குது, நம்ம ராஜ்யத்துல நம்மளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கர்மேந்திரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அமைதியாயிருன்னு யாருக்கு கட்டளை கொடுக்க முடியும்? மனசுக்கு கட்டளை கொடுக்க முடியும், இல்ல வாய்க்கு கட்டளை கொடுக்க முடியும். அப்ப அப்படி நடக்கல அப்படின்னா, வாய் அமைதியா இல்ல, நம்ம வீணான வார்த்தையோ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிட்டோம்னா அது கட்டளைக்கு உட்பட்டு நடக்காத மாதிரினே ஆயிடுச்சு இல்லையா? இப்ப யோகா பண்ணலான்னு உட்காடுறோம், மண்மனா பவ நிலையில நிற்கணும், ஆத்மான்னு என்னை உணர்ந்து பரமாத்மா நினைக்கணும்னு நம்ம கட்டளையிட்டு ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வீணான விஷயத்தையோ ஏதோ விகார விஷயத்தையோ சிந்தனை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா மனமும் புத்தியும் சேர்ந்துட்டு அப்ப அது கட்டளைக்கு உட்பட்டு நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் இப்படிப்பட்ட நிலையில உங்களுடைய கர்மேந்திரியங்கள் இருக்குது, உங்களுடைய சூட்சுமேந்திரியங்கள் இப்படி தவறான வழியில நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறவங்களுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த 16 கைகள் உடையவரா 8 கை உடையவர்களா காமிச்சிருக்காங்க சக்தி ஸ்வரூபமா. இந்த சக்திகள்லாம் எப்படி காரியத்துல வரணும் அப்படின்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு, அன்பின் சட்டத்துக்கு உட்பட்டு வெளிப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதான் லா ஆஃப் லவ். உங்களுடைய கர்மேந்திரியங்களும் சூட்சம இந்திரியங்களும் ஸ்தூல இந்திரியங்களும் சூட்சம இந்திரியங்களும் எப்படி இருக்கணுமா? அன்புக்கு கட்டளை, அன்புக்கு அன்பால அந்த காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர்னு சொல்ற முடியாது, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு. அது போல தந்தை சொல்றாரு லா ஆஃப் லவ்னு. அன்பால கட்டளையிட்டு காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க தகுதியுடையவரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் ஒரு உதாரணம் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணர் அந்த 7 குதிரைகளை பிடிச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? 7 குதிரையில அர்ஜுனனுடைய தேர்ல உட்காந்து அர்ஜுனன் பின்னாடி இருப்பான், கிருஷ்ணர் உட்கார்ந்து இருப்பாரு. அதுல அந்த முன்னாடி 7 குதிரைங்க இருக்கும். நம்ம என்னைக்கா யோசித்து பார்த்திருப்போமா 2 பேர் உட்காந்துருக்க அந்த தேர்ல எதுக்கு 7 குதிரையை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு? ஒரு குதிரை போதும்ல 2 பேர் எழுதிட்டு போறதுக்கு, இல்ல 2 குதிரை போதும்ல, எதுக்கு அந்த 7 குதிரை? அந்த 7 குதிரை என்னன்னா
ஒரு குதிரை மனசு, ஒரு குதிரை புத்தி, ரெண்டாச்சா? மிச்சம் இருக்கிறது 5 கர்மேந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், கை இருக்கு இல்லையா, கை, தோல், இதான் ஒண்ணு வச்சுக்கலாம். இப்படி அந்த 7 ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த உடம்பு தான். உடம்பதான் தேருன்னு சொல்லுவார் அப்பா, ரதம்னு சொல்லுவார் இல்லையா. அந்த ரதத்துல இருக்கக்கூடிய 7 குதிரைகளும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும். அவங்களுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரிகள். அதனாலதான் 7 குதிரையோட கரிவாளத்தையும் கிருஷ்ணர் கையில பிடிச்சிருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாரு. அந்த பேரு, அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்களதான் உண்மையிலேயே சுயராஜ்ய அதிகாரிகள் சொல்ல முடியும். தேகி, தேக அபிமானம் கிடையாது, தேகி அபிமானம். அப்படி வேணும் உங்களுக்கு. தேகத்தினுடைய எஜமானன் நான், ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற நிலையில இருக்கணும். ஆனா இப்ப எப்படி நடக்குதுன்னா, மனம் புத்தியும் அப்பாவை நினைவு செய்யற நேரத்துல விகார விஷயத்தையும் வீண் சிந்தனையும் செய்துட்டு இருக்கு. இந்த கர்மேந்திரியங்கள் கோவப்படும் போது தவறுதலா வார்த்தையை விட்டுறீங்க, வாய் தவறுதலா போகுது, கண்ணு தப்பான பார்வையில பாக்குது, விகார பார்வையில பாக்குது, காது தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேக்குது. இப்படி ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கமா நம்மளை இழுத்துக்கிட்டு ஓடுது. உடம்புல இருக்க அந்த 5 கர்மேந்திரியங்களும் சூட்சுமேந்திரியங்களும் ஒவ்வொரு குதிரை மாதிரி ஒவ்வொன்றும் தப்பான வழியில நம்ம இழுத்துக்கிட்டு ஓடுது. அது எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்து கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க தான் சுயராஜ்ய அதிகாரிகள் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இப்ப அப்படிப்பட்ட நிலை இல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்க தகுதியுடையவனா மாறணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த மாதிரி சக்தி ரூபமா பக்தர்கள் வடிவமைச்சு வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அத உதாரணமா வச்சு இப்ப நீங்க இப்படிப்பட்டவங்களா மாறணும்ன்றத சொல்றாரு அப்பா. ஒரு நொடிக்குள்ள ரெடி ஆகணும்னா அது என்னங்க பிரதர்? அந்த எண்ணங்களை கொண்டு வரணும். ஒரு செகண்ட்ல நிர்ணய சக்தி மூலமா உங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி நல்லா வேலை செய்யணும். நிறுத்துனா நிறுத்து, நடத்துனா நடத்து. மனசே நீ அப்பாவை நினைக்கணும், நீ அமைதியா இருக்கணும்னா இருக்கணும். ராஜா கட்டளை போட்டாருன்னு எப்படி இருக்கணும்? கப் சுப்புன்னு அமைதியா இருக்கணும் இல்லையா? ஆனா ராஜாவை கண்ட்ரோல் பண்ணுது மனசு. மனசுங்கிறது மந்திரி தான். மந்திரி வந்து ஆத்மாவான புத்தியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி செய்தது. ஆத்மாவையே வசமாக்குது மனசு. அதனாலதான் சொல்றான் அப்பா, மனசு வந்து உங்களுக்கு மந்திரி தான், நீங்க தான் ராஜா. ராஜா மந்திரியை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, மந்திரி ராஜாவை கண்ட்ரோல் பண்றது மாதிரி ஆயிடுது. அதனால அந்த நிலையில இருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறாரு. அடுத்து, பணிவாக இருப்பதற்காக நீங்கள் உங்களுக்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறீர்கள். ஆனால் சூழலுக்கேற்ப நீங்கள் உங்களையே கேட்கிறீர்கள், எத்தனை காலத்திற்கு தான் நான் தொடர்ந்து அடங்கியே இருப்பது? நான் எதையாவது செய்து காட்ட வேண்டும். நான் அடங்கியே இருக்க வேண்டுமா? நான் இறக்க வேண்டுமா? நான் தான் மாற வேண்டுமா? அது பணிவாக இருப்ப உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறீர்கள்னா அப்ப ஆத்மா சொல்லுது. ஆனா மனசு வந்து இப்படி கேக்குது இல்லைங்க பிரதர்? இப்படிதான் நம்ம நினைச்சு பணிவா இருக்கணும்னு ஆத்மா சொல்லி சொல்லுது. ஆனா மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் தான் அடங்கி போகணுமா, நான் தான் பணிவா இருக்கணுமா, நான் தான் சாகணுமா, நான் தான் குனியணுமா, நான் தான் அவமானப்படணுமா, என்னையதான் எல்லாரும் தானே செய்வாங்களா இப்படின்னு மனசு ரொம்ப சோர்வடைஞ்சிருது அப்படிங்கறத சொல்றாரு. பணிவு அப்படிங்கிறது குனிவது கிடையாதுன்னு சொல்லுவார். பணிவா போறது வந்து நீங்க குனியறது கிடையாது, மற்றவர்களை உங்களுக்கு சமமா குனிய வைக்கிறது, உங்க முன்னாடி குனிய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நீங்க பணிவா போனீங்கன்னா அவங்களும் பணிவாயிடுவாங்க இல்லையா? அத சொல்றாரு அப்பா. ஆனா நீங்க கட்டளை இப்படி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு நொடியில அந்த நிர்ணய சக்தி வந்து நீங்க கரெக்டா அந்த காரியத்துல அதை ஈடுபடுத்தணும். ஆனா அப்படி காரியத்துல ஈடுபடுத்த முடியறது உங்களால. ஏதோ அந்த தேகத்தின் அபிமானம் உங்களை தடுக்குது. நான் தான் உயர்ந்தவன், நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன், எனக்கு அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம் உங்களை விட மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நம்ம உயர்ந்தவங்க நினைக்கும் போது தேக உணர்வு இல்ல, ஆமா தேக உணர்வு அகங்காரம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் பணிவா இருங்கன்னு சொல்றாரு அப்பா. எத்தனை காலத்துக்கு தான் நான் தொடர்ந்து அடங்கி இருப்பது? நான் எதையாவது செய்து காட்ட வேண்டும். நான் அடங்கியே இருக்க வேண்டுமா, நான் இறக்க வேண்டுமா, நான் தான் மாற வேண்டுமா? எனவே இது அன்பு அன்பு கட்டளையுமா, இது அன்பும் கட்டளையுமா? இதனாலே
உலகிற்கும் அழுகின்ற துன்பத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் கருணை காட்டுவதற்கு முன்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீதே கருணை கொள்ள வேண்டும். உங்களின் உரிமைகளை பார்த்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க பிரதர். இது என்னன்னா, முதல்ல இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கீங்களா, நீங்க முதல்ல உங்க மீது கருணை வச்சுக்கோங்க. உலகத்துல வாழ்ற உலகத்துல அந்த கஷ்டப்படுறாங்களே, எடுத்துக்கோங்க கஷ்டப்பட்டாங்களே, அவங்க எல்லாம் அவங்க மீது இரக்கம் காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க உங்களை எந்த அளவுக்கு மாத்திக்கணும்ன்றது உங்க மீது முதல்ல இறக்கம் வைங்க அப்படிங்கறத சொல்றேன் அந்த இடத்துல. அடுத்து இது அன்பு கட்டளை அப்படின்னா நம்ம அன்பா கட்டளை இடுறோம், ஆனா அது நடக்கல. அத சொல்றாரு இல்லைங்க, இது அன்பு கட்டளையா? ஆமா, அந்த அளவுக்கு சக்தி இல்லாம இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல ஞான சிந்தனை செய்து எதை எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணும் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா நம்ம மனசை நம்ம தானே கண்ட்ரோல் பண்ண முடியும், அடுத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? இல்ல பாபா தான் கண்ட்ரோல் பண்ணுவாரா? பாபா கண்ட்ரோல் பண்ணுவாரா நம்ம மனச? இல்ல உங்க மனச அப்ப உங்க மனசை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? நம்மதான். நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சிஸ்டர்? வாய்ப்பு அதெல்லாம் சாத்தியமே இல்ல பிரதர். அதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல. ஆனால் பாபாக்கு அந்த விதி இருக்குல்ல, பாபா நினைவுல அதுக்குதான் இருக்க சொல்றாரு. அவரு மாத்துவாரு, அந்த சக்தி கொடுப்பாரு. சக்தி கொடுப்பாரு, வழி நடத்துறது நீங்க தான் நடத்தணும். தைரியத்தின் முதல் அடி நீங்க தான் வைக்கணும். அப்புறம்தான் தந்தை தைரியத்தின் அடி முதல்ல நீங்க வைக்கணும். அப்புறம் தான் தந்தை பல மடங்கு உதவி செய்வார். தைரியத்தின் முதல் அடியை நீங்க வைக்கலைன்னா என்ன ஆகும்? அப்பாவும் உதவி செய்ய முடியாது. அதனாலதான் தைரியத்தின் முதல் அடி வைங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாரு. அது பின்னாடி சொல்லுவாரு, இப்ப நீங்க வாசிங்க. சரி. அதான் பாபா சொல்ற, இதனாலே உலகிற்கு அழுகின்ற துன்பத்துள்ள ஆத்மாக்கு கருணை காட்டுது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீது கருணை காட்டிக் கொள்ளுங்கள். உங்களின் உரிமைகளை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் போது ஷகாஸ் கொடுத்தல், உங்களின் எண்ணங்களால் அதிர்வலைகளை வழங்குதல், ஒரு சூழலை உருவாக்குதல் என்ற அதிக அளவு வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதுவரை என்ன சேவைக்கு யாரெல்லாம் கருவியா இருந்தீங்களோ இதை நீங்கள் மிக நன்றாகவே செய்கிறீர்கள், தொடர்ந்தும் செய்கிறீர்கள் என உங்களுக்கு முன்னரே கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் இப்போது காலத்துக்கேற்ப துரிதகதியில் எல்லையற்ற சேவை செய்வதற்கான தேவை இருக்கு. ஆகவே இப்போது அனைத்திற்கும் முதலில் ஒவ்வொரு நாளும் தனது புலன்களை செயல்பட வைக்கும் அதிபதி ஆவீர்கள்னு சொல்றாரு. செயல்பட வைக்கும் அதிபதி நீங்க தான் ஆவீர்கள். இந்த விழிப்புணர்வின் சொரூபமாகுங்கள். அதிபதியான நான் இந்த ஒத்துழைக்கும் சகபாடிகளை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறேன். உங்களின் அந்த ரூபத்தின் போதை உங்களிடம் இருக்கும்போது இந்த புலன்கள் அனைத்தும் இயல்பாகவே உங்களின் முன்னால் வந்து ஆமாம் எனது பிரபுவே வந்தேன், எனது பிரபுவே வந்தேன், எனது பிரபுவே என சொல்லும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இன்று சகல வீணான எண்ணங்களையும் முடிக்க வேண்டும். இன்று சகல சமஸ்காரங்களையும் முடிக்க வேண்டும். இன்று உங்களின் தீர்மானிக்கும் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய பௌதீக புலன்களும் உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரம் அனைத்தும் நீங்கள் விரும்பியதை ஒரே தடவையில் செய்யும். நீங்கள் இப்போது கூறுகிறீர்கள், பாபா மனம், புத்தி, சமஸ்காரம் அனைத்தும் நீங்கள் விரும்பியதை ஒரே தடவையில் செய்யும். நீங்கள் இப்போது கூறுகிறீர்கள், பாபா இன்னமும் நான் செய்ய வேண்டிய அளவிற்கு நான் செய்யவே இல்லை. அதன் பின்னர் நான் விரும்பியதை என்னால் இலக்குவாக செய்யக்கூடியதாக இருந்தது என நீங்கள் சொல்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்களின் உரிமைகளின் பலனை நடைமுறையில் பயன்படுத்துங்கள். உங்களின் சமஸ்காரங்களுக்கு கட்டளை இடுங்கள். உங்களின் சமஸ்காரங்கள் ஏன் உங்களுக்கு கட்டளை இடுகின்றன? நீங்கள் ஏன் உங்களின் சமஸ்காரங்களை முடிக்க கூடாது? உங்களின் சமஸ்காரங்கள் உங்களின் கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். அவற்றின் அதிபதியாக இருக்கும் உங்களின் அதிகாரத்தை வெளிப்படுத்துங்கள். எனவே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான மிக 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 பெரும் தேவை உள்ளது. இது எதுவுமே இல்லை. மிகவும் இக்கட்டான வேலைகள் இன்னமும் வர உள்ளது. இத்தகைய வேலைகளில் நீங்கள் தேவதைகள் ஆகுவீர்கள். உங்களின் பறக்கும் ஸ்திதியால் நீங்கள் எல்லா இடமும் சுற்றி வந்து அமைதி தேவைப்படுபவர்களுக்கு அமைதியும் சந்தோஷம் தேவைப்படுபவர்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியை
வேண்டி நிற்பவர்களுக்கு திருப்தி வழங்குவீர்கள். உங்கள் இதற்கு சொல்லிடுறீங்களா? நிறைய ஆயிடுச்சுங்கிறது. ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, சுயராஜ்ய அதிகாரிகள் நீங்க இப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனா எதுவுமே இப்ப உங்களுக்கு கட்டுப்பட்டு இல்ல. மனசு வீணான சங்கல்பத்தை எழுப்புது. சம்ஸ்காரமும் உங்களை தவறான வழிக்கு நடத்திட்டு போகுது. கர்மேந்திரியங்களும் ஏதோ ஒரு தப்பான வழிக்கு இழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நீங்க தந்தை கொடுத்த ஸ்ரீமத் படி உங்களுடைய மனம் புத்தியையும் கர்மேந்திரியங்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, நீங்க எண்ணத்தால மற்றவர்களுக்கு சுபபாவனை வைக்கணும், சக்காஸ் கொடுக்கணும், சக்திகள் கொடுக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். உங்களுடைய அதிர்வுகள், உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காக நீங்க இப்ப முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அது போல எல்லாருக்கும் அன்பு, அமைதி, திருப்தி எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனாலும் அப்ப என்ன சொல்றாரு, சுயராஜ்ய அதிகாரிகளுக்கு இந்த ஸ்திதிலாம் இருக்கணும். ஆனா இப்ப குழந்தைகள் கிட்ட அந்த பெர்சன்டேஜ் குறைவா இருக்குது. இருந்தாலும் இப்ப நீங்க கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. மற்றவர்களுக்கு அந்த அன்பு, அமைதி எல்லாத்தையும் நீங்க கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுடைய பிறப்புரிமையா இருக்குது. ஏன்னா நீங்க தானே அந்த மற்ற தவிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்க முடியும். அதனால அப்பா இந்த சேவையை செய்யுங்க. இது எல்லையற்ற சேவையா இருக்குது. என்ன சேவை? எல்லாருக்கும் சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை, உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கறது, தூய்மையை பரப்புறது, இதெல்லாம் எல்லையற்ற சேவை. இந்த காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிறாரப்பா. திருப்தியை வேண்டி நிற்பவர்களுக்கு திருப்தியை வழங்குவீர்கள். உங்களின் தேவதை ரூபங்களில் நீங்கள் சுற்றி வந்து சாகாஸ் வழங்குவீர்கள். அவர்கள் இதை அனுபவம் செய்வார்கள். தேவதை ரூபம் அப்படின்னா அது பரிஸ்தா ரூபம். பரிஸ்தா சூட்சும தேவதை ரூபத்துல வந்து பரிஸ்தாவா மாறி எல்லாத்துக்கும் அங்க சுத்தி சேவை செய்யுங்க. அந்த எர்த்துக்காக்குல பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, கரெக்டா அந்த பாயிண்ட சொன்னீங்க பிரதர். இல்லன்னா புரிஞ்சிருக்காது. கரெக்ட். இப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது புரியும். தேவதை ரூபம்னா அந்த பரிஸ்தா ரூபத்துக்கு போக சொல்றாரு. ஓகே, அங்க போயிட்டு சாகாஸ் வழங்குங்க. அவர்கள் அதை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் இப்போது நீரை பெற்று அவர்களின் தாகம் தணிக்கப்பட்டது என்பதை அனுபவம் செய்தது போன்று அமையும். அவர்கள் உணவையும் கூடாரங்களையும் பெற்றார்கள். அவர்கள் ஆதாரத்தை பெற்றார்கள். எனவே அந்த வேளையில் அவர்கள் தேவதைகளிடமிருந்து அமைதியும் சக்தியையும் சந்தோஷத்தையும் பெறுவதை போன்ற அனுபவம் செய்வார்கள். இந்த முறையில் உங்களின் சூட்சமமான சரீரத்தின் வாகனம் உங்களின் இறுதி ஸ்திதி, உங்களின் சக்தி வாய்ந்த ஸ்திதி உங்களின் இறுதி வாகனமாக அமையும். பின்னர் சகல திசைகளிலும் சுற்றி வந்து நீங்கள் எல்லோருக்கும் சக்திகளை வழங்குவீர்கள். நீங்கள் அவர்களுக்கு வசதிகளை கொடுப்பீர்கள். உங்களின் இந்த ரூபம் உங்களின் முன்னால் வந்துள்ளதா? அது வெளிப்பட வேண்டும். பல தேவதைகள் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் சாகாஸ் வழங்குகிறார்கள். அவர்கள் சாகாசும் வழங்குகிறார்கள். அப்போது சகாஸ் சரிங்க பிரதர். அப்போது மட்டுமே உங்களின் ஒரு பாடல்களில் நீங்கள் பாடுவதை போல் சக்திகள் வந்தனர் என சொல்ல முடியும். சர்வ சக்திவான் இயல்பாகவே சக்தியின் ஊடாக வெளிப்படுத்தப்படுவார். இந்த சக்திகள் வழியாக பாபா வெளிப்படுகிறார். நீங்கள் இதை கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார் பிரதர். இந்த பேராகிராஃப் முடியுது. ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அங்க உணவு இல்லாம தவிக்கிறவங்க இருக்காங்க, தண்ணி வேணும்னு கேட்டு தவிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, வீடு வாசல்லாம் இழந்துட்டாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருப்பாங்க, இருக்க ஒரு கூடாரம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருப்பாங்க, உணவு கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. அது போல இப்ப அந்த மாதிரி தவிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னா, ரொம்ப எப்படிப்பட்ட சேவை செய்யணும் அப்படின்னா, அவன் சத்தம் கேக்குது, அன்பு, அமைதி, அந்த
அமைதி சக்தி, அந்த திருப்தி எல்லாத்தையும் நீங்களும் கொடுங்க உங்களுடைய தேவத ரூபத்துல வந்து. அப்படிப்பட்ட ஸ்திதியை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஸ்தூல பொருட்கள் அவங்களுக்கு கிடைச்சா திருப்தி அடைகிறாங்க இல்லையா, அதே மாதிரி சூட்சுமத்துல நீங்க திருப்திப்படுத்துங்க, அவங்களுக்கு அமைதி கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. எந்த ரூபத்துல இருந்து நீங்க உங்களுடைய ஸ்திதி அந்த பரிஸ்தாவுடைய நிலையில இருந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு கூட அந்த டைம்ல கூட திருப்தி கிடைக்கும், கவலை இல்லாம கொஞ்சம் மனசு சாந்தியில இருப்பாங்க. ஆமா, அதுதான். துக்கத்துல இருக்கவங்களுக்கு சுகம் கொடுங்க சொல்றாரு இல்லையா. துக்கமா இருப்பாங்க, வீடு இழந்துட்டோம், வாசல் இழந்துட்டோம், பொருட்கள் பூரா போயிருச்சு, உறவுகளை இழந்துட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவதைகளுடைய வேலையை என்ன, சூட்சமத்துல திருப்திப்படுத்துறதுதான். அப்ப உங்களை எவ்வளவு தேவதைங்க நம்மளை சுத்தி வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்கன்ற உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஸ்தூல பொருட்கள் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சோசியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த அவங்க ஹெல்ப் பண்றாங்க, கவர்மெண்டே ஹெல்ப் பண்ணுது. ஸ்தூலமா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தண்ணி கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, கூடாரம் அமைச்சு தராங்க, இதெல்லாம் ஸ்தூலமான விஷயம். ஆனா சூட்சும விஷயத்தை யார் செய்ய முடியும்? தேவதைகளான நீங்க தான் செய்ய முடியும். அதனாலதான் அப்பா அதை சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களோட பாடல்லாம் பாடுறாங்கன்றாங்க, மகிமை பாடுகிறார்கள்ன்றார் பாபா. அப்புறம் சர்வசக்திவான் உங்க கூட அந்த வெளிப்படுவார் அப்படின்றாரு. நீங்கள் இதை கேக்குறீங்களா? ஆமா, சக்திகள்ல நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் சர்வசக்திவான் உங்க மூலமா வெளிப்படுவார். தந்தை தனிப்பட்டவரை வெளிப்பட முடியாது, குழந்தைகளோடு சேர்ந்துதான் அவர் வெளிப்படணும். அப்ப குழந்தைகளுக்கும் அந்த சக்தி தாரணையா இருக்கணும். அந்த சக்தியை மற்றவர்கள் கொடுக்கும் போது இறைவன் வந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, இப்ப நம்ம அந்த சக்தி அவங்களுக்கு கொடுக்கறோம்ல, திருப்தி, அமைதி, சாந்தி, அத வந்து அவங்களால உள்ளுக்குள்ள அத வந்து அவங்க ஏத்துப்பாங்க. சரி, இது நடந்திருக்கு, நம்ம வந்து ஓகே நம்ம ஓகே ஓகே அப்படின்னு நினைச்சுப்பாங்க போல இல்லைங்க. துக்கப்படுறது குறையும், அந்த துக்கம் அவங்களுக்கு. ஆமா ஆமா, குறையும் இல்லையா, குறையும். இப்ப கோயிலுக்கு போறோம் நம்ம ஏதோ வேண்டிக்கிறதுக்காக பக்தர்கள் வராங்க. அங்க சொல்றாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போனா எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, இந்த கோயில நான் போய் வேண்டிக்கிட்டா நான் நினைச்சாலும் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படித்தானே ஒவ்வொரு தேவதைகளும் 33 கோடி தேவதைகளும் இந்த உலகத்துலதானே இருக்கோம் இப்ப நம்ம. அப்படிப்பட்ட மூர்த்தியா தானே அமைச்சு கோயில்ல வடிவமைச்சு பக்தர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. அது ஒரு ரூபம், மூர்த்தியின் ரூபத்தின் மூலமா சக்தி கொடுக்குறீங்க. கூடவே இப்ப நீங்க இறுதி நிலைக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த மாதிரி பேரிடர் உங்களுக்கு இன்னும் வருங்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இது முதல்ல சின்ன மணி அடிச்சிருக்குது, என்ன இன்னும் பெரிய மணி எல்லாம் காத்துட்டு இருக்கு பின்னாடி. பெரிய மணி அடிக்கும் போது இந்த மாதிரி சேவை செய்யணும். அதனால இப்ப இதெல்லாம் ட்ரையல் மாதிரி. நீங்க முன்னாடியே இப்ப பழகி வச்சுக்கோங்க, ட்ரைனிங் எடுத்து பழகிக்கோங்க. சக்தி எப்படி கொடுக்கறது, அமைதி எப்படி கொடுக்கறது, சுகம் எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் பழகிக்கோங்க. இன்னும் பெரிய ஆபத்துலாம் பின்னாடி வரும், அப்ப உங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படிங்கிற. அப்புறமேல் தான் வெற்றியின் முரசு ஒலிக்கும். அந்த வெற்றி முரசு ஒலிக்கும் போதுதான் உங்க மூலமா தந்தை வெளிப்படுவாரு அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. காலத்துக்கேற்ப நீங்கள் எதை செய்கிறீர்களோ, என்ன நடந்ததோ எல்லாமே அனைத்திலும் சிறந்ததாக நடக்கிறது. இப்போது எதிர்காலத்தில் இதைவிட சிறப்பான ஒன்று நடக்கவிருக்கிறது. அச்சா, நீங்கள் பயப்படவில்லை தானே? இந்த செய்திகளை கேட்டும் பார்த்தும் நீங்கள் பயப்படவில்லை தானே? இது எதுவுமே இல்லை, உங்களிடம் எல்லாமே இருக்கிறது. இது எதுவுமே இல்லை, உங்களிடம் எல்லாமே உள்ளது, இது எதுவுமே இல்லை. எவ்வாறாயினும் அவர்கள் உங்களின் சகோதர சகோதரிகள், அதனால் அவர்களுக்கு சேவை செய்வது நல்லது. இப்போது சுயராஜ்ய அதிகாரிகளே, உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள், தளம்பல் அடையாதீர்கள். அப்போது தான் வந்திருக்குங்கிற தளம்பல் அடையாதீர்கள். அப்போது அதுவா, சரி. அப்போது அரசாங்கத்திற்கும் காட்சிகள் கிடைக்கும். இவர்களே அவர்கள், இவர்களே அவர்கள், இவர்கள் தான் அவர்கள், இவர்களே அவர்கள். 3 தடவை பாபா சொல்றார், இவர்கள் தான் அவங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு காட்சி கிடைக்கும். உங்களின்
சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்காதீர்கள். உங்களின் உரிமைகளை கைவிடாதீர்கள். உங்களின் உரிமைகளை எல்லா வேளையும் பயன்படுத்துங்கள். உங்களில் மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்களின் உரிமைகளை மற்றவர்களில் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்கள மட்டும் அப்படின்னா என்னன்னா, சுயராஜ்ய அதிகாரிகள் நீங்க உங்க மனசதான் கண்ட்ரோல் பண்ணணும், உங்க வாயதான் கண்ட்ரோல் பண்ணணும், உங்க கண்ணை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்னை போய் தப்பா பாக்காதுன்னு அடுத்தவங்களை போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எதுக்கு என்னை தப்பா பேசுற அடுத்தவங்க வாயை போய் நம்ம மூட முடியாது. நீ ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறேன்னு அடுத்தவங்களை போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பிறராஜ்ய அதிகாரி கிடையாது. அந்த தேகத்துக்கு அந்த மனம் புத்திக்கு நீங்க அதிகாரிகள் கிடையாது. நீங்க உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய கர்மேந்திரியங்களுக்கு தான் நீங்க அதிகாரிகள். அதனாலதான் அப்ப தெளிவா சொல்றாரு சுயராஜ்ய அதிகாரிகள்னு. மற்றவர்கள் மேல் பயன்படுத்தாதீர்கள். ஓகேங்க. அதுதான் நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். சகோதர சகோதரிக்கு சேவை செய்யுங்க, ரொம்ப நல்லது. நீங்க தான் சுயராஜ்ய அதிகாரி, சிம்மாசனத்துல அமருங்க, கவலைப்படாதீங்க. அதான் தளம்பல் அடையாதீர்கள்னா என்ன சொன்னீங்க பிரதர்? சோர்வு, மனசோர்வு அடைய பயப்படாதீங்க. ஏன்னா தைரியமா இருக்கணும். பயங்கிறது ரொம்ப தேக உணர்வு, ஆத்ம உணர்வு. அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா? தைரியசாலிகள் தானே வெற்றி அடைய முடியும். தைரியம் இல்லாம கோழைகள் எப்படி வெற்றி அடைய முடியும்? பயந்தாங்கோலிங்க எப்படி வெற்றி அடைய முடியும்? பயமின்மை அப்படின்றது அது ஒரு நம்மளோட ஒரு குணங்கள்ல வருமா பிரதர்? ஒரு பயமின்மை. பயமின்மை, ஆமா. பயமின்மைனா பயம் இல்லாத விஷயம், தைரியமா இருக்குது, அந்த மாதிரிதான். அது 36 வகை எதுலயோ வரும் இல்லைங்கிறது? எதுலயோ நான் பாத்திருக்கேன். பயமின்மையா இருங்க, தெய்வீக குணங்களா எதுலயோ வரும். ஆமா, தெய்வீக குணங்கள் தான். ஓகே, சரிங்க பிரதர். உங்களின் உரிமைகளை மற்றவர்கள் மேல் பயன்படுத்தாதீர்கள். பல புதிய குழந்தைகளும் வந்துள்ளார்கள், வளர்ச்சி ஏற்பட வேண்டி இருக்கிறது. இந்த கல்பத்தில் இங்கே முதல் தடவை வந்திருப்பவர்கள் உங்களின் கையை உயர்த்துங்கள். நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். நீங்கள் தைரியசாலியாக இருந்து வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அங்கே இருந்தவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. தைரியம் மிகவும் அவசியம். இது என்னங்க பிரதர் லாஸ்ட்ல சொல்றது? அதான் தைரியசாலிகள் சொல்லிட்டேன்ல சிஸ்டர். இல்ல, தைரியசாலியா இருந்து வந்துங்க, இங்கே வந்திருக்கிறீங்க, அங்கே இருந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு யாரு? அஞ்ஞானி ஆத்மாக்கள் அங்கேயே இருக்காங்க. தைரியம் வச்சு சந்தையை பார்க்கணும் முன்னாடி வந்தவங்க வந்துட்டீங்க, அப்பாவை பார்க்கறதுக்கு மதுபனுக்கு. மற்றவங்க எல்லாம் அஞ்ஞானி ஆத்மாக்கள் அவங்க புரிஞ்சுக்கிறதுனால அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் நடக்கவில்லை. தைரியம் மிகவும் அவசியம். எந்த ஒரு பணியிலும் உங்களிடம் தைரியம் இருக்கும் போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் தைரியம் இல்லாத போது வெற்றியும் இல்லாமல் போகும். ஆகவே தைரியமா இருங்க, பயமற்றவரா இருங்க. என்ன நடக்குதோ, என்ன நடக்கிறது, யாரோ ஒருவர் மரணிக்கிறார், நீங்கள் பயப்படுகிறீர்கள், பயமற்றவராக இருங்கள். அமைதியின் ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்குவது நல்லது. கருணை உணர்வுகளுடன் அந்த ஆத்மாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள், பயப்படாதீர்கள். பயமே அனைத்திலும் பெரிய தீய ஆவி. ஏனைய தீய ஆவிகளை நீக்க முடியும், ஆனால் பயமென்ற தீய ஆவியை நீக்குவது மிகவும் கடினமாகும். எதை பற்றிய பயமும் இருக்க முடியும். இறப்பதை பற்றிய பயம் மட்டுமல்ல, பல விஷயங்களுக்கு பயம் ஏற்பட முடியும். பல்வேறு வகையான பயங்கள் இருக்கிறது. உங்களின் சொந்த பலவீனத்தின் பயமும் ஏற்படும் போதெல்லாம் பயமற்றவர் ஆகுவதற்கான இலக்குவான வழிமுறை இலக்குவான வழிமுறை என்ன அப்படின்னு, பயமற்றவர் ஆகுவதற்கு இலக்குவான வழிமுறைனா எப்போதும் சுத்தமான நேர்மையான இதயத்தை கொண்டிருக்கும் போதே நடக்கும். அப்போது அங்கே ஒருபோதும் எந்த விதமான பயமும் ஏற்படாது. உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற ஏதோ ஒன்று நிச்சயமா உங்கள் இதயத்துக்குள் அமிழ்ந்துள்ளதுன்றாங்க. இதயத்துக்குள் அமிழ்ந்திருக்கிறது. உங்களிடம் சுத்தமான நேர்மையான இதயம் இருக்கும்போது பிரபுவும் மகிழ்ச்சி அடைவார், எல்லோருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அச்சா, இங்கே வந்திருக்கும் புதிய குழந்தைகளுக்கு இந்த புது வாழ்க்கையில் உங்களின் இறை பாக்கியத்தை அடைந்திருப்பதற்கு வாழ்த்துக்கள். பாபா நல்லதுன்னு சொல்லி பல குழந்தைகள் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பவர்கள் உங்களின் கையை உயர்த்துங்கள்.
வெளிநாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள் அப்படி சொல்றார் பாபா. ஓகே சிஸ்டர், வாசிங்க. இதெல்லாம் அப்பா ரெகுலரா சொல்றதா, நம்ம விளக்கம் சொல்றதுக்கு இல்ல, அப்படியே வாசிங்க. இந்த தடவை இது மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சேவை செய்யும் முறை. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் உங்கள் கையை உயர்த்துங்கள். 4000 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த 4000 பேருக்கும் 4 தடவைகள் பல மில்லியன் பாராட்டுக்கள். நீங்கள் நன்றாக சேவை செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு குழுவினருக்கும் அவர்களின் சேவைக்குரிய சொந்தமான சிறப்பியல்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சேவை செய்வதற்கு முன்னரே நீங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமாக வருகிற பொன்னான வாய்ப்பை பெறுகிறீர்கள். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லாவிட்டால் இது மகாராஷ்டிராவா அல்லது ஆந்திராவா என யார் கேட்பார்கள்? எவ்வாறாயினும் சேவை செய்வதற்கான இந்த விசேஷமான வாய்ப்பை பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் குடும்பத்துக்கு முன்னாலும் தாதிகள் மற்றும் தாதாக்கள் முன்னாலும் வருகிறீர்கள். அத்துடன் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கிறீர்கள். ஏன் நீங்கள் சந்தோஷத்தை இப்போது அனுபவம் செய்கிறீர்கள்னா, இதற்கான காரணம் என்னன்னா, உங்களின் நிலையங்களில் எத்தனை பேருக்கு நீங்க சேவை செய்கிறீர்கள்? நீங்கள் 50 100 பேருக்கு சேவை செய்யக்கூடும். எவ்வாறாயினும் இங்கே நீங்கள் சேவை செய்யும் போது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வதன் பலனாக நீங்கள் எல்லோரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள். மிக மிக நல்ல நீங்கள் சேவை செய்துள்ளீர்கள். நீங்கள் நல்ல சேவை செய்றீங்க. எல்லோரிடமிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இரண்டாவது, சேமிப்பாகிறது. இரட்டை நன்மை கிடைக்கிறது. சேவை செய்தவர்கள் அந்த சேவையின் பலனை சந்தோஷத்தின் வடிவத்தில் பெறுகிறார்கள். அத்துடன் அது அவர்களின் கணக்கிலும் சேமிக்கப்படுகிறது. ஆகவே அங்கே இரட்டை நன்மை ஏற்படுகிறது. பெரும்பாலான பிராந்தியங்கள்னு இருக்குங்கிறத கிளை நிலையங்களா? பெரும்பாலான பிராந்தியங்கள்னா தேசம். ஓகே, ஆமா, ஃபாரினர்ஸ். இதுவரை சொன்னேன் சிஸ்டர். என்னன்னா, இப்ப நீங்க சென்ட்ரல்ல இருந்தீங்கன்னாலும் சரி, உங்க சேவை நிலையத்துல இருந்தீங்கன்னா 1000 100 பேருக்கு 200 பேருக்கு தான் சேவை செய்ய முடியும் மேக்சிமம். ஆனா நீங்க மதுபனுக்கு வரும்போது, விசேஷ சேவையில ஈடுபடும் போது ஆயிரக்கணக்கான பேர் வராங்க இல்லையா? 10,000 பேர் 20,000 பேர் வராங்க. அத்தனை பேத்துக்கும் இங்க ஒரு சேவை செய்தீங்கன்னா அத்தனை பேத்துக்கு சேவை செய்த பலன் கிடைக்குது. உங்களுக்கு சேவை செய்யும் போது உங்களுக்கு குஷி அனுபவமாகுது, உடனடி பலனா மகிழ்ச்சி ஏற்படுது. கூடவே உங்களுடைய சேமிப்பு கணக்குலையும் அது சேமிப்பாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. இப்போது எல்லாவற்றையும் மிக நன்றாக கற்று இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பயிற்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மிக நன்றாக செய்தீர்கள், பாராட்டுக்கள் அப்படின்றாரு. 100 குமாரிகளுக்கு அர்ப்பணிப்பு விழா அது வருதுங்கிறது. அடுத்து அச்சா, 100 குமாரிகளை எழுந்து நில்லுங்கள், எல்லோரும் பாருங்கள், அவர்கள் எல்லோரையும் தொலைக்காட்சியில் காட்டுங்கள். இது நல்லது. நீங்கள் எப்படியும் அர்ப்பணிந்தவர்களே எவ்வாறாயினும் அர்ப்பணிப்புடன் உங்களுக்கு உறுதியான முத்திரை குத்தப்படுகிறது. சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் இந்த முத்திரை அழிக்க முடியாது. இது உறுதியா இருக்கிறதா? நிச்சயமாகவா? இது மிக 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 உறுதியான சத்தியம் என நினைப்பவர்கள் உங்களின் கையை அசைங்கள். இது மிகவும் உறுதியாக உள்ளது. இது மகாராஷ்டிரா. அவர்கள் ஏதாவது மகத்துவத்தை காட்டுவார்கள். மிகவும் நல்லது. பாப்தாதாவிடமிருந்து பல 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 மில்லியன் மடங்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இப்போது ஒரு வினாடியில் தேவதைகளாகி எங்கெல்லாம் பூகம்பம் ஏற்பட்டதோ அந்த இடங்களுக்கு உங்களின் பறக்கும் ஸ்திதி, அந்த பறக்கும் பரிஸ்தா ஸ்திதியுடன் சென்று அமைதி, சக்தி, திருப்தி, ஷாகாஸ் பரப்புங்கள். அங்கே சென்று சுற்றிவிட்டு ஒரு வினாடியில் திரும்பி வாருங்கள். நீங்கள் எல்லோரும் அங்கே சென்று சுற்றிவிட்டு திரும்பி வாருங்கள். ஓகே, அச்சா சொல்றார் பாபா. அந்த அபியாசம் செய்யப்பட்டது. இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தமது தேவதை ரூபங்களோடு பிரசன்னமாக இருக்கும் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் எல்லோருக்கும் சதா தமது பௌதிகமான மற்றும் சூட்சமமான ஒத்துழைக்கும் பணியாட்களையும் தமது ஒத்துழைக்கும் சகபாடிகளையும் அன்புடனும் சட்டத்துடனும் செயல்பட வைப்பவர்களுக்கு தந்தையிடமிருந்து தாம் பெற்ற ஆன்மீக வசதிகளை
சதா என்றும் தயாராக வைத்திருப்பவர்களுக்கும் ஓர் அரசனாக உங்களின் ராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் அனுபவம் செய்யும் ஆத்மாக்களாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி சொரூபமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் தமது பறக்கும் ஸ்திதியால் தொடர்ந்து தமது தேவதை ரூபங்களில் எங்கும் ஷாகாஸ் வழங்குபவர்களுக்கும் சதா சுத்தமான நேர்மையான இதயங்களுடன் பயமற்றவராக இருக்கும் உலக உபகாரி மற்றும் உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களுக்கும் தங்களை அசரீரியான ஸ்திதியின் இருப்பதை அனுபவம் செய்பவர்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரங்கள் அப்படி சொல்றாங்க என்பது இன்னமும் ஒரு தாதிகளுடன் இதுவரைக்கும் சொல்லலாம். எவரடியா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. பரிஸ்தாவ மாதிரி முழு உலகத்துக்கும் அந்த பூகம்பம் ஏற்பட்ட இடத்துக்கும் சகாஸ் கொடுங்க. அப்புறம் உங்களுடைய சூட்சும சக்தி கிடைச்சிருக்கு இல்லையா, வாழ்க்கையில நீங்க பயன்படுத்த சுயராஜ்ய அதிகாரிகள் அந்த மற்றவங்களுடைய சம்மதம் தொடர்புல வரும்போது நிர்ணய சக்தி, பகுத்தறியும் சக்தி, பொறுமை சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி எல்லாம் இருக்குது இல்லையா, 8 சக்திகள் இருக்கு இல்லையா, அதையும் வாழ்க்கையில பயன்படுத்துங்க. எப்பவுமே எவரடியா இருங்க. எவரடினா என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? அசரீரியா ஆகணும் அப்படிங்கறது மட்டும் எவரடி ஸ்டேஜ் கிடையாது. அப்பா இப்ப கூப்பிட்டா நான் அசரீரியாகி நான் பரநாமத்துக்கு போவேனா அப்படிங்கறது மட்டும் எவரடி ஸ்டேஜ் கிடையாது. உங்களுடைய இந்த சாதனங்கள் இருக்கு இல்லையா, ஆன்மீக சாதனங்கள், இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, குணங்கள் சக்காஸ் கொடுக்கக்கூடிய இந்த மனதால செய்யக்கூடிய சேவை, வார்த்தையால செய்யக்கூடிய சேவை, கர்மாவால செய்யக்கூடிய சேவை, இதெல்லாம் ஆன்மீக சாதனம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இப்படிப்பட்டவங்க தான் சுயராஜ்ய அதிகாரிகள். எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. சொல்லுவார் இல்லையா, 20 நகங்களையும் பயன்படுத்தணும், அப்பனாத்தான் மாயைங்கிற பூதத்தை வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவார். நரசிம்ம அவதாரத்துல என்ன செய்வாரு? இரணியான அழிக்கும் போது நகத்தால இது பண்ணுவாருன்றது, நகத்தால ஆனா எல்லாத்தையும் வெட்டி அத உடம்ப பூரா திரண்டி கொள்வார் இல்லையா. அது போல நம்ம கிட்ட இருக்க 20 விரல்களையும் 20 நகங்களையும் பயன்படுத்தி இந்த மாயைன்ற மொத்த இந்த ராவண ராஜ்யத்தையே தரமட்டம் ஆக்கணும். அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரிகளை மாறுங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்க ராவண ராஜ்யத்தையும் முடிக்கணும். 5 விகாரங்கள் நமக்குள்ளயும் இருக்குது இல்லையா, அதையும் மொத்தமா சமாப்தி செய்யணும். இந்த இயற்கை முழு உலகத்தையும் அந்த ராவண ராஜ்யத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா உங்ககிட்டதான் இருக்குது எல்லா அதிகாரமும். அப்ப நீங்க தான் எவரடி ஆத்மாவா இருந்து முழு உலகத்துக்கும் சேவை செய்யுங்கன்றார். தாதிகளுக்காக சொல்லி உங்களின் கருவி தாதிகளுடன் சந்திப்பு. தாதிகளுடன் சந்திப்பு. உங்களின் கருவி தாதிகளும் தாதாக்களும் முன்னால் வந்துள்ளார்கள் என நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் தானே? அல்லது நீங்களும் இங்கே வர விரும்புகிறீர்களா? முன்னால் இருப்பது நல்லதே. பாபா தனக்கு முன்னால் இருப்பவர்களை அதிக அளவில் பார்க்கிறார். இங்கே அவர் தனது முகத்தை அதிக அளவில் திருப்ப வேண்டியுள்ளது. ஆனால் தனக்கு முன்னால் இருப்பவர்களை அவர் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார். இது வரைக்கும் தான் சொல்றாரு பாபா. இது என்னது அப்படின்னா, எனக்கு முன்னாடி பரந்தாமத்துல யார் உட்காந்துருக்கீங்களோ, அவ்யக்தவதன்ல எப்படி இருக்கீங்களோ, எனக்கு முன்னாடி இருக்கவங்கள நான் பாக்குறது எனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஸ்தூல உலகத்துல அங்கிட்டு கிட்ட கழுத்தை திருப்ப வேண்டியதா இருக்குது, கழுத்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்பா. ஓ சரி. ஓ அப்ப நம்ம அந்த சூட்சும உலகத்துல இருக்கும்போது பாபாவை சீக்கிரம் ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஆமா, நம்மளும் பார்க்க முடியும், அவரும் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, ஈஸியா இருக்கும், ரீச் ஆயிடும் சீக்கிரம் நமக்கும். ஆமா. ஆனா இந்த உலகத்துல பாருங்க, கழுத்தை திருப்பணும், அங்கிட்டு எட்டி எட்டி பார்க்க வேண்டியதா இருக்குது. குழந்தைங்க இருக்காங்களா, தூங்கிட்டாங்களா, உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குதுல சொல்றாரு. பிரதர் சூட்சும உலகத்துக்கு போனா கூட நமக்கு அந்த 5 தத்துவங்களான வைப்ரேஷன் குறைஞ்சிரும் இல்லைங்க பிரதர்? இங்க இருக்கிற வாயுமண்டலம் விட அங்க இருக்கிற வாயுமண்டலம் வேற. ஆமா, வேற வாயுமண்டலம் மொத்தமாவே விடுபட்டு போயிடுவீங்க. சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இதெல்லாம் இருக்கும். பரிஸ்தாம மாதிரி மேல போயிட்டீங்கன்னா டோட்டலாவே மூவி வேர்ல்டுக்கு போயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கு, எந்த ஒரு வாயுமண்டலமும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா வாயுமண்டலத்தையும் மொத்தமா கடந்து மேல போயிட்டீங்க இல்லையா. ஆமா ஆமா. ஓகே. இப்போ நம்ம போறோம் இல்லைங்க பிரதர், இப்ப போகும்போது புடிச்சு கீழே இருக்குதுங்களே பிரதர் நம்மளோட அந்த சூட்சும பாடிய. ஆமா, ஏன் சக்தி இல்லாம இருக்குது, சக்தி இல்லாம இருக்குது. அதனால நிறைய சேமிப்பு செய்யணும். சம்பன்னமாகணும், சம்பூர்ணமாகணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது.
எல்லாம் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டு தான் ஃபுல்லா பவர் ஃபுல் சார்ஜ்ல இருந்தாதான் ராக்கெட் மேல சர்ன்னு போகும். பாதி பெட்ரோல் வச்சுக்கிட்டு எப்படி வண்டி மேல வரைக்கும் ஏறணும்னு எப்படி ஏறும்? பெட்ரோல் ஃபுல்லா இருந்தாதான் ஃபுல் பவர்ல ஏறும். ஜெகதீஷ் பாயிடம், அச்சா எல்லாமே நன்றாக இருக்கிறதா? உங்களின் சரீரத்துடன் நீங்கள் உங்களை தந்தைக்கு அர்ப்பணித்திருப்பதே மிகச்சிறந்த விஷயம். உண்மையில் நீங்கள் எல்லாவற்றையும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் தானே, அல்லது இன்னமும் அதை கொடுக்க வேண்டி இருக்கிறதா? கருவியான ஆத்மாக்களான நீங்கள் எல்லோரும் அதை கொடுத்து விட்டீர்கள். இதனாலே அவர்கள் உங்களை பௌதிகமான ரூபத்தில் பின்பற்றுகிறார்கள். பௌதிக ரூபத்தில் மகாரதிகளை பார்க்கும்போது எல்லோரும் சக்தியை பெறுகிறார்கள். எனவே இந்த குழு முழுவதும் எத்தகையவர்கள்? சக்தியின் மூலாதாரம் ஆனவர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். தாதி ஜானகி கூறினார், எங்களை அசைய வைப்பவர் மிகவும் சுவாரஸ்யமானவர். அவர் மகா களிப்பூட்டுபவராக இல்லாவிட்டால் எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி இடம்பெற்றிருக்க முடியும்? தந்தை கூறுகிறார், அசைப்பவர்கள் தந்தை விட கெட்டிக்காரர்கள். அச்சா, நல்லது. நீங்கள் எல்லோரும் சதா உங்களின் இதயங்களில் எனது பாபா என்ற ஒரு வரியின் பாடலை பாடுகிறீர்கள். இந்த பாடலை எப்படி பாடுவது என உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே? எனது பாபா என்ற பாடலை எப்படி பாடுவது என உங்களுக்கு தெரியுமா? இது ஈஸியானதா? ஜெகதீஷ் பாய் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜெகதீஷ் பாய்ட்ட நீங்க எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டீங்க, உடனே அர்ப்பணிச்சிட்டீங்க, மனசு பணத்தை எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் ஜானகி தாதி கிட்ட அப்பா சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப எங்களை அந்த மாதிரி வழி நடத்தக்கூடியவர், எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாங்க இல்லையா ஜெகதீஷ் பாய், அது போல குழந்தைங்களால் எல்லாரும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லையா பாபா. அதுக்கு ஜானகி தாதி சொல்றாங்க, எங்களை வழி நடத்தக்கூடியவர் ரொம்ப திறமைசாலி, அதான் எங்களை அசைக்கக்கூடியவர் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து எங்களை திறமையா வழி நடத்துறாரு அப்படின்னு பாபாவை பெருமைப்படுத்தி ஜானகி தாதி சொல்றாங்க. அதுக்கு பாபா திருப்பி ஜானகி தாதி என்ன சொல்றாங்கன்னா, அசைறவங்களும் அந்த திறமையோட ஸ்தூல விஷயங்களை செய்யறவங்களும் குழந்தைகளும் நல்ல கெட்டிக்காரங்களா இருக்கீங்க, அப்பாவோட பெரிய கெட்டிக்காரங்களா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜெகதீஷ் பாய், ஜானகி தாதி, பாபா 3 பேரும் அதுங்க பேசிட்டு இருக்காங்க. அத அடுத்து பாபா கேட்டுட்டு இருக்காரு இவங்க கிட்ட எல்லாம். அடுத்து அந்த பௌதீக என்னமோ சொன்னீங்களே சிஸ்டர், ஜானகி தாதி. அதாவது கருவி ஆத்மாக்களை நீங்கள் எல்லோரும் அதை கொடுத்துட்டீர்கள். அவர்கள் அதனாலேயே அவர்கள் உங்களை பௌதீகமான ரூபத்தில் பின்பற்றுகிறார்கள். பௌதீக ரூபத்தில் மகாரதிகளை பார்க்கும்போது எல்லோரும் சக்தியை பெறுகிறார்கள். இவங்க எல்லாம் பாக்குறப்ப நமக்கு குஷி வருது இல்லையா, இவங்களை போல நம்மளும் ஆகணும். இவங்க எப்படி குணங்களை வெளிப்படுத்துறாங்க, சக்திகளை வெளிப்படுத்துறாங்க, எவ்வளவு அகங்காரம் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு அன்போடு இருக்காங்க, அமைதியா நம்மளை வழிநடத்துறாங்க, நல்லா ஞானவானா இருக்காங்க. இவங்களை போல நாமளும் வரணும், ஞானவானா இருக்கணும், குணவானா இருக்கணும், சக்திவானா இருக்கணும், முழு உலகத்துக்கும் இவங்களை போல நம்மளும் சேவை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மகாரதிகளை பார்த்துதானே குழந்தைங்க நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அத சொல்றாரு அப்பா. உங்களை பார்த்துதான் அவங்க மாறுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்கதான் ரோல் மாடலா இருக்கீங்க, ஆதார மூர்த்தியா நீங்க இருக்கீங்க, உங்களை பார்த்து அவங்களும் மாறுறாங்க அப்படிங்கறது. அதான் பௌதிகமான ரூபத்தில் பின்பற்றுகிறார்கள். பௌதிக ரூபத்தில் மகாரதிகளை பார்க்கும்போது எல்லோரும் சக்தியை பெறுகிறார்கள். ஓகே பிரதர். பிரதர் பாபா நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் சதா உங்களின் இதயங்களில் எனது பாபா என்ற ஒருவரின் பாடலை பாடுகிறீர்கள். இந்த பாடலை எப்படி பாடுவது என உங்களுக்கு இப்போ தெரியும். எனது பாபா என்ற பாடலை எப்படி பாடுவது என உங்களுக்கு இப்போ தெரியுமா? இது இலக்குவானதான்னு கேக்குறாரு. அதாவது லேசானதா இருக்கா? இது ஈஸியா இருக்கா? நீங்கள் என்னுடையவர் என சொன்னதுமே அவரை உங்களுக்கு சொந்தமானவர் ஆக்கிக் கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகள் தந்தையை விட கெட்டிக்காரர்கள். ஏன்? நீங்கள் கடவுளையே கட்டி போட்டு விட்டீர்கள்.
தாதி பிராக்கெட்ல வந்து தாதி ஜானகியிடம் பேசுகிறார், சிவபாபா பேசுறார். நீங்கள் அவரை கட்டி போட்டு உள்ளீர்கள் நீங்கள் அவரை கட்டி போட்டுள்ளீர்கள் தானே. ஆகவே மற்றவர்களை கட்டி போடுபவர் சக்திசாலியா அல்லது கட்டுப்படுகின்ற ஒரே ஒருவர் சக்திசாலியா? யார் அதிக சக்திசாலி? கட்டுப்படும் ஒரே ஒருவர் உங்களுக்கு வழியை காட்டினார். இந்த முறையில் நீங்கள் அவரை காட்டினால் அவர் கட்டுப்படுபவர். இந்த முறையில் அவரை காட்டினால், சாரி பிரதர் தப்பா சொல்றேன், இந்த முறையில் நீங்கள் அவரை கட்டினால் அவர் கட்டுப்படுபவர். நல்லதுன்னு நினைக்கிறார் வாணி. அது என்ன அப்படின்னா, அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணரை வந்து யசோதை கல்லுல கட்டி வச்சிருவாங்க பாத்தீங்களா, அது போல சொல்றாரு அப்பா. இப்ப குழந்தைங்க அன்புங்கிற கயிறுனால அப்பாவை கடவுளையே கட்டி வச்சுட்டீங்க. அப்ப கட்டுன குழந்தைங்க பெரிய கெட்டிக்காரங்களா இல்ல கட்டுப்பட்டு நிக்கிற நான் கெட்டிக்காரனா அப்படின்னு கேக்குறாரு. குழந்தைங்கதான் கெட்டிக்காரங்க. நீங்க இந்த மாதிரி அன்பு கயிறால தந்தைய கட்டிக்கிட்டீங்கன்னா நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த மன்மனா பவ என்னுடைய பாபா அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த அன்பின் கயிறுனால நீங்க என்னைய கட்டிட்டீங்க அப்படிங்கிறாரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா, அங்க கிருஷ்ணரை எப்படி யசோதை அந்த கல்லுல கட்டி வச்சிருந்தாங்களோ, உரல்ல கட்டி வச்சிருந்தாங்களோ, அது போல நாம கூட பாபாவை என்னுடைய பாபான்ற அந்த அன்புனால கட்டிட்டோம் அப்படிங்கிறாரு. அதான் குழந்தைங்கதான் பெரிய கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி திறமசாலிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சுயராஜ்ய அதிகாரிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வாணி சொல்லாவே அந்த சுயராஜ்ய அதிகாரிகள் தந்தைய எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த முழு உலகத்துக்கும் சக்காசு எப்படி கொடுக்கறது, பூகம்பம் நடந்தாலும் நீங்க பயப்படாம இருப்பீங்க இல்லையா, விநாசம் நடக்கும் போது கூட தந்தையோட அன்புனால தந்தையை கட்டி இப்படி இருப்பீங்களா, சுயராஜ்ய அதிகாரிகளா தைரியசாலிகளா இருப்பீங்களா அப்படிங்கறதுதான் இந்த வாணி சொல்லாவே சொல்றாரு. சூப்பர் வாணி இன்னைக்கு. அன்புல அவரை வந்து அன்புக்கு அவரு இது வந்து, அதாவது என்ன சொல்றது, அன்பால அடிமை ஆயிடுறாரு அவரு. அன்பு ஒண்ணுதான். ஆமா ஆமா. ஓகேங்க பிரதர், ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா வந்து வரதானம் ஆசீர்வாதம்னு இருக்குங்க பிரதர். இலங்கை தமிழ் தான் போல. நீங்கள் உங்களை ஒரு கருவியாக கருதி வீணான எண்ணங்கள் அல்லது வீணான மனோபாவத்தில் இருந்து விடுபட்டு ஓர் உலக உபகாரி ஆவீர்களாக. நீங்க கருவியாயிட்டு வீணான எண்ணங்கள் வீணான மனோபாவத்தில இருந்து விடுபட்டு உலகத்துக்கு உபகாரி ஆவீர்களாக வரதானம். உலக நன்மையை ஏற்படுத்தும் சொல்லுங்க. உலக நன்மையை ஏற்படுத்தும் பணிக்கு நான் ஒரு கருவி. இந்த பொறுப்பினை உணர்ந்தவராக இருங்கள். இந்த பொறுப்பை உணர்ந்திருங்கள். உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஒருபோதும் எந்த விதமான வீணான எண்ணங்களோ அல்லது வீணான மனபாவமோ மன விருப்பமோ, அதாவது வீணான எண்ணங்களோ அல்லது வீணான மன விருப்பமோ உங்களுக்குள் ஏற்படாது. பொறுப்பான ஆத்மாக்களால் நன்மை செய்யாத ஓர் எண்ணத்தை கூட கொண்டிருக்க முடியாது. அவர்கள் ஒரு வினாடி ஏனும் வீணான மனோபாவத்தை கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய மனோபாவத்தினாலே சூழல் உருவாக்கப்படுகிறது. அதனால் இயல்பாகவே அவர்கள் எல்லோருக்காகவும் நல்லாசிகள் தூய உணர்வுகளை கொண்டிருப்பார்கள். நீங்க கருவிங்கிற உணர்வுல இருந்தாதான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்க முடியும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்படி இப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கவங்களுக்கு தான் வீணான சங்கல்பமோ வீணான உள்ளுணர்வோ ஏற்பட முடியாது அப்படிங்கிறாரு. இப்படி வீணான உள்ளுணர்வு வீணான சங்கல்பம் எழும்புதுன்னா அங்க வாயுமண்டலம் கெட்டுட்டு போயிடும். வாயுமண்டலத்தை கெடுக்கக்கூடியவங்க உலக நன்மை செய்யக்கூடிய காரியம் செய்ய முடியாது. அப்ப உலக நன்மை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா, வீணான சங்கல்பத்தையும் வீணான அந்த உள்ளுணர்விலிருந்து விடுபட்டு அடுத்தவங்களுக்கு சுபபாவனை சுப விருப்பங்கள் வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களதான் உலக நன்மை செய்யக்கூடியவங்கன்னு சொல்ல முடியும். உலக நன்மை செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களா, நான் கருவி, செய்பவர் செய்விப்பவர் இறைவன்.
நான் வெறும் கருவி அப்படிங்கிற உணர்வுல இருக்கவங்க தான் உலக நன்மை காரியத்தை செய்ய முடியும். அவங்களுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ்னாலதான் இந்த உலக மாற்றம் ஏற்படுது. இது இயல்பாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்றது அந்த வரதானத்துல. இது உங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லைங்க, அப்படியே வந்துரும். ஆமா, கருவிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். நான் செய்யறேன், நான் தான் எல்லா காரியமும் செய்ய முடியும், என்னாலதான் எல்லாம் ஆகும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அபிமானத்துல வந்துடக்கூடாது. கருவி, இந்த உலக நன்மை செய்யக்கூடிய காரியத்தை நான் ஒரு கருவியா இருக்கேன். இந்த உலக நன்மை செய்யக்கூடிய காரியம் அப்பாவுடையது. செய்பவர் செய்விப்பவர் அவர் தான். அந்த காரியத்துல என்னைய ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த உலக நன்மை காரியம் செய்யறாரு. நான் கருவின்ற உணர்வு இருக்கும் போதுதான் பணிவு தன்மை இருக்கும். எங்க நிமித்த பாவனை இருக்கும் அப்பதான் பணிவு தன்மை இருக்கும்னு சொல்லுவாரு. நிமித்த பாவனை கருவிங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா அகங்காரம் வந்துரும், அபிமானம் வந்துரும். அதனால நான் ஆத்மா வெறும் கருவிதான் அப்படிங்கிற உணர்வுல இருங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர், இது எல்லாமே ஆத்மா நமக்கும் நன்மை, மத்த உலகமுக்கும் ஃபுல்லா இதுக்கு நன்மை தாங்க நடக்கும். எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. ஓகேங்க பிரதர். ஸ்லோகன் சொல்றாரு, கோபம் என்பது அறியாமை சக்தி, அமைதி என்பது ஞானத்தின் சக்தி. ஆமா, ஞானம் அஞ்ஞானம். கோபங்கிறது அஞ்ஞானம், அமைதிங்கிறது ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. என்ன ஞானம் கொடுத்திருக்காரு? ஆத்மாக்களின் சுய தர்மமே அமைதின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஞானம். அப்ப அமைதியை விட்டுட்டு நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஞ்ஞானத்திலேயே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே நம்ம ஆத்மான்னு உணரவே இல்லை, நமக்குள்ள அந்த அமைதி சக்தியே தாரணை ஆகலைன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே அப்பா டிராமாவுடைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நத்திங் நியூ அப்படிங்கிற அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம எப்பவுமே யாராவது நம்ம கிட்ட கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னா அந்த ஆத்மாக்குள்ள ஏற்கனவே நம்மளை திட்டுறது மாதிரி பதிவு இருக்குது. போன கல்பத்திலே அந்த ஆத்மா அதை பார்த்த பண்ணிதான் வந்திருக்குது. போன கல்பத்திலே இதே நேரத்தை செகண்ட் அவங்க என்னை திட்டிட்டு தான் இருந்தாங்க, அடுத்து வர கல்பத்திலேயே அவங்க திட்டத்தான் போறாங்க, இதுக்கு முந்தின கல்பத்திலேயே அவங்க திட்டிட்டு தான் இருந்தாங்க. அப்ப இந்த 3 காலத்தையும் நம்ம புரிஞ்சு அவங்க கிட்ட நம்ம விவகாரம் செய்யும் போது நம்ம கோவப்பட மாட்டோம். ஏன்னா அந்த ஆத்மாவுடைய பார்ட்டே அப்படித்தான் இருக்குது. இது கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணி சண்டை போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்கதான் ஞானம் நிறைந்த ஆத்மா. அதான் கோபங்கிறது அஞ்ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு திரிகால ஞானம் கிடையாது, அதனாலதான் அஞ்ஞானத்துல இருக்காங்க. எப்ப அமைதி ஆவீங்க? இந்த திரிகால ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, 3 கால ஞானம், நத்திங் நியூ அப்படிங்கிற டிராமா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க தான் ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகன்ல. ஓகே ஓகேங்க பிரதர். அப்ப அந்த கணக்கு வழக்கம் முடிஞ்சிருது நாடகத்துல இல்லைங்க பிரதர், நம்ம கோவப்படாம இருக்கும் போது. அதுக்குதான் சொல்றாரு நாடகம் நன்மைக்கு அப்படின்னு. ரொம்ப ஆழம். ஓகேங்க பிரதர். வாணி ரொம்ப நல்லா. ஓகே வாணி, பவர் வாணி தான் இது. நான் ஓகே நல்லா இன்னொரு தடவை இது பண்ணணும், படிக்கணுங்க பிரதர், கேட்கணும், படிக்கணும் 2-3 தடவை. ஓகேங்க பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி.